கரெக்ட். ஓகே, எல்லோருக்கும் என் பெற்றவர்களை வணங்கி சுவிஸ் பொலிகதியாவின் இனிய வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். கேட்குதா? ஓகே, மெஸ்ஸி. ஒரு நல்ல தலைப்பு, இளைஞர்களின் நல்வாழ்வுக்கான ஒரு தூரநோக்கு சிந்தனை தலைப்பு. இதை பற்றி நிறைய சொல்லலாம். இருந்தாலும் அதாவது இளைஞர்கள் என்பவர்கள் இளைஞர்களாக வருவதில்லை. அவர்கள் குழந்தையில இருந்துதான் இளைஞர்கள் பருவத்தை வயதை எட்டுகிறார்கள். பின்பு மூப்பாகிறோம். குழந்தையில இருந்து வீட்டிலே அன்பு பாசத்தை கொட்டி நாங்கள் முதல் பண்பியல் என்றால் என்ன, அதன் உள்கருத்து என்றால் என்ன என்பதை சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு எங்கள் நடைமுறை மூலம், பெற்றவர்களின் நடைமுறை மூலம் காண்பித்து வளர்ப்பதுதான் முதல் இதுக்கு அடிப்பேராக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது நல்வழிப்படுத்தும் திறனை சொல்லி வளர்க்க வேணும். இப்ப சரியான முறையில் அந்த பிள்ளைகளை நாங்கள் நல்வழிப்படுத்தி அவர்களது எதிர்காலத்தை வலுப்படுத்துவது முதல் கடமை. நாங்கள் எங்களுடைய அம்மா அப்பா பெற்றோர்கள் முதல் கடமை. அது பிறகு பள்ளிகளிலே கல்வி கற்க சென்ற பிறகு அது வாத்திமார் செய்து கொள்ளுவார்கள். அதன் பிறகு ஒரு நற்சமூகம், அவன் சமூகத்தில் ஊடாடும் போது ஒரு நற்சமூகத்தின் நல்ல விளைவுகளையும் தீய விளைவுகளையும் அவன் சந்திக்க வேண்டி வரும். அதாவது பாருங்கோ, முதல் கல்வி அடிப்படை. வீட்டில இருந்து நாங்கள் வெளியில் போயிட்டோம், அதுதான் முக்கியமான பருவம் கல்வி. அந்த கல்வி ஒரு மாணவ பருவத்தில் இருக்கிறவனுக்கு சுவிஸ் போல அந்த கல்வி அமைப்பு முறை மிக முக்கியம். நீ டாக்டருக்கு படி, என்ஜினியருக்கு படி, கலெக்டர், அதெல்லாம் இங்கே நடக்கிற இல்லை. ஒரு இளைஞன் எதை விரும்பி, ஒரு மாணவன் எதை விரும்பி கற்க விரும்புகிறானோ அதன்படியே இங்கே விட்டு விடுறார்கள். நான் கூட என் பிள்ளைகளை அப்படித்தான் விட்டு அவர்கள் பெரிய படிப்பு படித்தார்கள். அப்போ புஷ் பண்ணுறீங்க. முதல் அவர்களுக்கு எந்த கல்வித்துறையில் எது விருப்பமோ அதன்படி இங்கே உள்ள ஆசிரியர்கள் அவர்களை உந்து சக்தி கொடுக்கிறார்கள். மிக மிக முக்கியமான விஷயம் என நான் பார்க்கிறேன். அடுத்தது பாருங்க அம்மா, இப்போ இதன் மூலம் ஒரு கல்வி அமைப்பு என்றது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே தொழில்முறை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஏன்? மற்ற நாடுகள்லையும் இருக்கு. நமது ஆசியா இங்கே, அதாவது இந்த வளர்ந்த நாடுகள் போல, சுவிஸ் போல தொழில்முறை கல்வி இல்லை. ஒரு மாணவன் புத்தகத்தை மட்டும் படித்து உத்தியோகம் பார்க்க முடியாது எல்லாரும். அப்போ படித்தவன் வேலை கிடைக்காட்டால் என்ன செய்வான்? அவன் வேறு விடயத்தை தான் நாடுவான். அதைத்தான் இப்போ பேரியம்மா வசந்த அம்மா சொன்னாத இந்த உதவாத இந்த நாடு என்ன கலைஞரோ அவங்கள்ட்ட போய் 41 பேர் அநியாயமாக இறந்தார்கள். இது யார் தப்பு? அந்த நடிகனின் தப்பா? இல்லையே. உன்னை யார் போக சொன்னது? உன்னை யார் குழந்தைய கொண்டு போக சொன்னது? இது யாருடைய தப்பு? அங்கே சென்ற இளைஞர்கள் முதியோரின் தப்பு. எனவே நடிகனை நாங்கள் அங்கே குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் பிற்பாடு அவன் செய்ததற்கு குற்றம் செய்யலாம், அதை விடுவோம். அப்போ எம்மை நாமே பார்த்து கொள்ளணும், எது நன்மை தீமை என்று. சரி, அதாவது தொழிற்கல்விக்கு வருகிறேன். ஒரு தொழிற்கல்வி இருக்கும்போது ஒரு இளைஞன் படிக்கிறான், பரீட்சையில் சித்தி அடியாது விட்டாலும் பரவாயில்லை, அவன் அந்த தொழிற்கல்வி மூலம் தான் ஒரு சுய தொழிலை நிர்ணயம் செய்கிறான். ஒரு முதலாளி என்ற அந்தஸ்துக்கு வருகிறான். ஒரு 10 பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கிறான். இது எது?
அடிப்படை கல்வி அமைப்பு முறையிலே மாற்றம் தேவை இந்த நாடுகள் போல. அப்போ அவன் தொழில் வாய்ப்பு இல்லை என்றால் வேறு தீய வழிகள் ஆயுதங்கள் இந்த வளட்டால் வலோக்காரத்துக்கு செல்ல மாட்டான். இது மிக மிக ஒரு இளைஞனை நல்வழிப்படுத்துவதற்கு மிக மிக முக்கியமான அடிப்படை விஷயம் அம்மா. அதாவது கல்வி அமைப்பு முறையிலே சுவிஸிலே, இது நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், அது எனக்கு தெரியும், சுவிஸிலே சமயம் பற்றியோ கடவுள் பற்றியோ இதிகாசங்கள் பற்றியோ எந்த பாடமும் இல்லை, சொல்லி கொடுப்பதே இல்லை. ஆனால் அவர்கள் பண்பு தொக்க வாழ்கிறார்கள் என்றால் என்ன அடிப்படை காரணம்? சமயம் எங்கே இருக்குதோ, தெய்வம் எங்கே இருக்குதோ, அதாவது சாதி எங்கே இருக்குதோ, நெடுக போட்டி பொறாமை கோயிலை இடிக்கிறான். சாதி பார்த்து மக்களை வெளியே, நான் ஒரு சக்கிலிய சாதி சேர்ந்தவன், எனக்கு நடந்த அநியாயங்கள் நீங்கள் கேட்டால் நம்ப மாட்டீங்கள். தவித்த வாய்க்கு தெருவால போகும்போது கிணற்றிலே நான் தண்ணி அள்ளி குடிக்கவில்லை என்றால் நீ என்ன தமிழ் சமூகம் ஏன் சமயத்தை வச்சிருக்கிறீர்கள், ஏன் தமிழர் என்று சொல்றீர்கள்? அப்போ நான் என்ன செய்வேன்? எனக்கு ஆத்திரம் பெறும். நான் வேறு வழியிலே நான் ஆயுதத்தை கூட தூக்கலாம். அதுக்கு வழிகாட்டி நீங்கள். ஒரு பொது உடைமை தத்துவமோ ஒரு சிந்தனா சக்தியோ உங்கள்கிட்ட இல்லை. அப்போ இதுவள் முக்கியம் அம்மா. சும்மா எழுந்தமானமா நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுக்குள்ள இளைஞர்கள் அப்படி போகிறார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அதாவது பாருங்கோ, என்னதான் செய்தாலும் அதாவது சமூகங்களை, அதாவது ஒரு இளைஞன் சமூகத்தை பின்பற்றி ஒரு விழிப்புணர்வு முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் பட்டறைகளை வையுங்கள். இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு பட்டறைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? அந்த விழிப்புணர்வு பட்டறைகளை நீங்கள் வைத்து அந்த இளைஞர்களை, அதாவது பயிற்சி பட்டறைகள் நல்வழிப்படுத்த நிறைய வாய்ப்புகள் வசதிகள் இருக்குது. முக்கியமாக பார்க்க போனால் ஒரு இளைஞனுக்கு நீங்கள் ஒரு சமயம், வேதம், இதிகாசங்கள், பைபிள் அதுகளை படிக்க கொடுக்கிறதை விட ஒரு சிறந்த நூல்களை, இவர் எப்படி முன்னிலை வந்தார், இவர் எப்படி இப்படி தொழிலதிபராக வந்தார், இவர் எப்படி தன்னை ஒரு ஆளுமை உள்ள மனிதனாக ஆக்கினார் என்ற நூல்களை படிக்க கொடுங்கள். அது பள்ளிக்கூடத்தில் அப்படியே நூல்களை தெரிவு செய்து படிக்க கொடுங்கள். அவன் அதை படிப்பான். படித்து அவன் தன்னைத்தானே உலகிற்கு ஒரு சிறந்த மனிதனாக நிர்ணயம் செய்வான். நாங்கள் எதை படிப்பிக்கிறோம்? உளுத்து போன விஷயங்களை தானே அதால் இன்று வரையில் என்ன நயம் வந்தது? இங்கே அதுகள் இல்லையே. ஏன்? அங்கே படிப்பிக்கிற நாடுகளிலே இன்றும் மோசமான நிகழ்வுகள் நடக்கிறது. ஆனால் இங்கே படிப்பிக்காத, அதுகளை பற்றி சொல்லிக் கொடுக்காத நாடுகள் பண்பியலிலே, பொருளாதாரத்திலே ஒரு மனிதனை மானுடமா பார்க்கும் பண்பியலில் வளர்ந்து நிற்கிறார்கள். அப்போ இதுக்கு என்ன காரணம்? இளைஞர்கள் தீய வழிக்கு செல்லவில்லை. இதை இந்த முக்கியமான தலைப்பே இளைஞர்கள் பற்றியது. ஏன் செல்லவில்லை? யோசிச்சு பாருங்கள். அப்போ நாங்கள் எந்தெந்த வழிமுறைகளில் அவர்களை கற்பிக்கிறோமோ அந்த வழிமுறைகளில் தான் இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்தும். இது பெரிய விஷயம் இல்லை. மற்றது முக்கியம். ஒரு குழந்தையிலிருந்து ஒரு இளைஞனுக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம். அதை நாங்கள் தவற விடுறோம். ஒரு உடல் ஆரோக்கியம் உள்ள ஒரு இளைஞன் அவனது நல்வாழ்வுக்கு அதுதான் அடித்தளமாக அமைகிறது. அப்போ அந்த உடல் ஆரோக்கியம் என்றது ஆசிரியர்கள், பெற்றவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது தீய பழக்கத்திலே இருந்து அவனை விடுவிக்க, அடுத்தது அவன் வேறு வழிகளிலே போகாமல் தடுக்கிறதுக்கு பெற்றவர்களின் இதமான, பதமான, பாசமான கண்ணிப்பு தேவைப்படுகிறது. அப்படியான இது நல்ல விஷயங்கள். நான் முதல் சொன்னேன் இல்லை, ஒரு பெரியவர்களின் நல்லாசன் நூல்களை நாங்கள் படிக்க கொடுக்கலாம்ன்ற மாதிரி பெற்றவர்கள் செய்யணும். ஐயா, உலகிலே சிறந்த பதிவாக பார்க்கப்படுகிறது என்ன பொறுத்தவரையில் பழமொழி தான் முதல். அதாவது
பின்னுக்கு வர சொல்லுவியல் திருக்குறளை விட்டுட்டீங்கள் பொழுகையான். அப்படி இல்லை. பழமொழிதான் அந்த எழுத்துருக்கள் ஏற்படாத காலத்திலே இருந்து எமது பழையவர்களின் வாய் மூலம் உச்சரிக்கப்பட்ட ஒரு இலக்கியம். உலகிலே தோன்றிய முதல் இலக்கியம் பழமொழி. யாரும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் சரியான சிந்தனா சக்தி இல்லாட்டால் அதுகளை படிக்கவில்லை என்ற அர்த்தம். நம்முடைய மக்களிலே இருந்து உதிர்க்கப்பட்டது பழமொழி. அது எல்லாருக்கும் விளங்கும். திருக்குறள் இத்தனை பேருக்கு விளங்கும். அதுக்கு மொழிபெயர்க்க ஒரு ஆசிரியர் தேவை. ஆனால் திருக்குறள் சிறப்பானது, இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஆனால் அதையும் விட சிறப்பு பழமொழி. ஆனால் அது மருவி தவறாக பேசப்படுவது, அதிலேயும் ஒரு தவறு இருக்கிறது. பாருங்கோ, திருக்குறள் கூட இந்த இப்போ உங்கள் தலைப்புக்கு எங்களுக்கு வழிகாட்டி இருக்குது. அதாவது முதல் திருக்குறள் என்னத்தை சொல்லி தருது? அறத்துப்பால். அறத்துப்பால் என்னத்துக்கு? அதைத்தான் நாங்கள் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அறம்தான் மிக முக்கியமாக மாணவரிலிருந்து இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் ஒரு அறத்துப்பால். அப்போ வள்ளுவன் தந்தது முதல் அறத்துப்பால். பிறகு எது? பொருளாதாரம் பற்றி சொன்னான். அறம் பொருள், சரியா? பொருளாதாரத்தை பற்றி சொன்னான். அப்போ முதல் நல்ல மனிதனாக வாழ கற்றுக்கொள், பிறகு பொருள் ஈட்டு. நான் சொல்லல, பொருள் ஈட்டு. அப்போ ஒரு 22 வயதில் இருந்து ஒரு 40 வயது மட்டிலே நீ பொருள் ஈட்டு. பிறகு அங்காலே காமத்துப்பாலை சொல்கிறான், இன்பத்துப்பாலை சொல்கிறான். அங்காலே நீ கல்யாணம் கட்டு, வாழ்க்கையிலே செட்டில் ஆகு. அப்போ திருவள்ளுவன் கூட இதைத்தான் சொல்லித்தந்தான். இதைத்தான் நான் சொல்கிறேன். வீட்டிலே இருந்து பள்ளிக்கூடம் வரை நாங்கள் இப்படியானவற்றை நாங்கள் சொல்லி கொடுக்க வேணும் நமது இளைஞர்களுக்கு. அப்போ இந்த முறையிலே நாங்கள் இப்போ சென்றோமானால் இளைஞர்கள் முக்கியமாக வேலை, அரசுக்கு ஒரு கடமை இருக்கிறது ஐயா. அதாவது படித்த ஒவ்வொரு மாணவனுக்கும் வேலை வாய்ப்பை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியம். வேலை வாய்ப்பு வேலை இல்லாத மாணவர்கள் தான் பொதுவாக தீய வழியை அல்லது வளக்காலத்தை நாடுவது. மற்றது வேறு அரசின் ஏற்றத்தாழ்வு, இலங்கையை போல தமிழர் சிங்களவர்கள வேறுபாடும் இருக்குது. அதை புறந்தள்ளி வைப்போம். ஆனால் ஒரு சாதாரண குடும்பத்து இளைஞன் வேலை வாய்ப்பு இல்லைன்னா அவன் என்ன செய்வது வாழ்வியலுக்கு? அப்போ இது அரசுக்கு முக்கிய கடமை. இதைத்தான் சுவிஸ் செய்யுது. மற்ற நாடுகளை விட நான் இங்கே வாழ்கிற சுவிஸ் ஒவ்வொரு இளைஞனுக்கும் வேலை வாய்ப்புக்கேற்ற அத்தனை வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுக்கிறது. அது நான் மலமல்றால் தான் மலம் அழுறதில் இருந்து பெரிய பெரிய உத்தியோகம் என்ஜினியர் வரை வேலை வாய்ப்புகளை பரவலாக்குகிறது. இளைஞர்கள் வழி தவறி போகாமல் இருக்க அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கள் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. இது எமது அரசாங்கங்கள் கைவிட செய்வதில்லை. மற்றது எமது ஆசியாவிலே, அதாவது இந்தியாவிலே சினிமா மோகம். பெண்டுகள் வீட்டிலே தேவையில்லாத அந்த அந்த சின்னத்திரைகள், இது தேவையா உங்களுக்கு? பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இது ஏன் நீங்கள் பார்க்குறீர்கள்? நீங்கள் அரசன வழி குடிகள வழி. அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்படி என்றால் அப்போ மாணவர்கள் இளைஞர்கள் என்ன செய்வார்கள்? அப்போது நீங்கள் முதல் உங்கள் வீட்டிலே நீங்கள் உன்னை திருத்திக்கொள், சமூகம் தானே திருந்திவிடும். விவேகானந்தர் சொன்னார். அருமையான கருத்து, சரியா? அப்போ இது பெரிய விஷயம் இல்லை, வடிவாக செய்யலாம். அந்த வகையிலே ஒரு சிறப்பான தலைப்பை முதல் இந்த கருத்து சொல்ல வச்சதுக்கு உங்கள் எல்லோருக்கும் இப்போ இதில் இருக்கிறது யார்? செந்தில் வடிவேல் ஐயா இருக்கிறார், எங்களோட மூத்தோர் சிவானந்தம் ஐயா இருக்கிறார், மற்றது ஜானகி அம்மா, மற்றது வசந்தா அம்மா. அடுத்தது இன்னும் ஒன்று, இந்த இளையோர் தான் நாளை முதியோர். இப்போ நாங்களெல்லாம் 60க்கும் மேற்பட்ட கிளர்கள் தான் இதில் குந்தி கொண்டு இருக்கிறோம். மற்றது இளையோருக்கு இன்னும் ஒன்றை சொல்லிக் கொடுக்க வேணும். நான் எழுதின ஒரு கவிதையோட முடிக்கிறேன். ஒரு சின்ன கவிதை, பெரிய கஷ்டம் இல்லை. முதியோர் என்னும் அதிகாரம் உன்னை கைப்பற்றிக் கொள்ளும். யாருக்கு சொல்லணும்? இளையவருக்கு. முதியோர் எனும் அதிகாரம் உன்னை விட்டு வைப்பதில்லை, உன்னை கைப்பற்றிக் கொள்ளும். காலங்கள் கடந்து ஓடும், நீ முதியோராகி இறக்கும் வரை.
ஒரு 3 வரி கவிதை, என்னுடைய கவிதை. காலங்கள் கடந்தோடும் நீ முதியோராகி இறக்கும் வரை. அதுக்குள் தான் எங்கள் வாழ்வு. இதுக்குள்ளே என்னப்பா ஏற்றத்தாழ்வு, சாதி, சமயம், சக்கட்டு, சினிமா என்று நம்மையே நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். அப்ப உன் மனம் ஒரு நேர்மையாக பண்பாக இருந்தால் நீ ஆயுததாரியை தவிர, எக்ஸப்ட் வெப்பன்ஸ் பீப்புள், ஆயுததாரியை தவிர நீ எந்த மனிதனுக்கும் பயப்பட தேவையில்லை. கடவுள் என்ற தேவை உனக்கு இல்லை. ஆனால் அம்மா ஐயாவுக்கு மட்டும் பயப்படு, வாத்தி ஆசிரியருக்கு மட்டும் பயப்படு. உன் மனம் சரியாக இருந்தால் நீதான் உனக்கு எசமான், நீதான் நீதிபதி, நீதான் ராஜா. நன்றி, வணக்கம்.